Hi friends, welcome back to my channel Ari Instyle Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு princess cut umbrella சுடிதார் டாப் kurti வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலாம்ன்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு நான் எடுத்துக்கிற மெஷர்மென்ட் என்னன்னா ஒரு நார்மல் ப்лауஸ் வந்து எடுத்துக்கோங்க. நார்மல் ப்лауஸ் அப்படி இல்ல நார்மல் ப்лауஸ் அப்படி இல்லனாக்கா நைட்டி இது ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த குர்த்தியை வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸில் வந்து நம்ம பேக் போர்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்க போகிறோம், அதாவது மேல் மாட்டத்தில் உள்ள போர்ஷனுக்கு. ஸோ இந்த மேலே உள்ள போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் வித் மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே சேம் மெத்தட் தான் நம்ம வந்து இதில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஸ்கர்ட் வரும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம நைட்டி மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்ப்ரெல்லா குர்த்தியில் வந்து எது மெயின்னாக்கா நம்மளுக்கு இந்த வேஸ்ட் பகுதி தான். இது நார்மல் சுடிதார், இது நார்மல் சுடிதாரில் இந்த வேஸ்ட் பார்ட் மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நைட்டியோட ஃபுல் மெஷர்மெண்ட், நைட்டியோட இந்த ஷோல்டர்லேருந்து ஃபுல் மெஷர்மெண்ட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 இல்லைன்னா ஒரு 4 இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணி தான் நம்ம இந்த ஸ்கர்ட்டோட ஹைட்டை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு ஃபுல் ஸ்கர்ட் வேணும்னாக்கா நீங்கள் அந்த நைட்டியோட ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து லெகினோட அந்த கேதரிங் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து ஒரு 3 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு வந்து ஃபுல் லாங் ஸ்கர்ட் குர்த்தி மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபுல் மெஷர்மெண்ட் அந்த நைட்டியோட ஃபுல் மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு உண்டான ஃபேப்ரிக் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேப்ரிக் வந்து 3 மீட்டரே வந்து போதுமானது. உங்களுக்கு இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளேராக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் +1 மீட்டர் வந்து நீங்கள் எக்ஸஸாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் 3 மீட்டர்ன்றது போதுமானது எல்லா சைஸுக்குமே. நான் சொல்கிறது ஃப்ரம் த ஸ்மால் டு XXL XXL வரைக்கும் 3 மீட்டரே போதுமானது. ஸோ எனக்கு வந்து இந்த ஃப்ளேர் வந்து ரொம்ப நல்லா லாங்காக கொஞ்சம் நல்லா எக்ஸஸாக வேணுன்றதுனால நீங்கள் 1 மீட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃபேப்ரிக் வந்து 4 மீட்டர்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் போர்ஷனில் வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும். ஸோ இந்த வேஸ்ட் பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸில் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த வேஸ்ட் பகுதி நம்மளுக்கு வரும். ஸோ அதுதான் இங்கேயும் இந்த நார்மல் சுடிதார்லேயும் வந்து இப்படி தான். என்கிட்ட வந்து ப்ளவுஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் நார்மல் சுடிதாரை ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட் அந்த கர்வ் ஷேப் வரும் இல்லைங்களா, ஸோ அந்த கர்வ் ஷேப்லேருந்து கரெக்டாக நீங்கள் 2 சைடும் பிடிச்சி இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் இப்படி ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அப்புறமா இதை வந்து இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் ப்ளஸ் நைட்டியோட ஹைட் வச்சு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த குர்த்தி வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் வெல் அஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம நெக் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது எப்படி, ஷோல்டர், ஆம்கோல், ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி இது பண்ணுறதுன்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இது ப்ளவுஸையும் நைட்டியும் வச்சு நம்ம எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து மேலே வந்து போட் நெக் வந்து நான் பண்ண போகிறேன். போட் நெக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே வந்து நான் வந்து போட் நெக் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சஸ் கட்டு நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸில் நம்ம என்ன மெஷர்மெண்ட்டு பண்ணினோமோ அதே மெஷர்மெண்ட்டு தான் இங்கேயும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் நான் எடுத்து பண்ண போகிறேன். ஏன்னாக்கா இதே சேம் மெத்தட் தான் வந்து நான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் வந்து இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்கர்ட்டோட எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறது என்னன்னாக்கா இந்த சைடு மட்டும் இந்த கார்னர் சைடு மட்டும் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு, இங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக இப்படி வரா மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு.
இந்த ஸ்கர்ட் வந்து இந்த சைடு கொஞ்சம் ஷார்டன் ஆகிடும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி இதில் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம கிளாத்தில் வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே உள்ள அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணணும், அப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி நம்ம கட் பண்ணணுன்றதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு பேப்பர் கட்டிங்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரு கிளாத்து. ஸோ 3 மீட்டர்ஸ் உண்டான எங்கிட்ட வந்து ஆல்ரெடி 4 மீட்டர்ஸ் உண்டான கிளாத் வந்து இருக்குது. அதில் 1 மீட்டர் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ மிச்சம் உண்டான அந்த 3 மீட்டரை வந்து நான் இதுதான் அந்த 3 மீட்டர் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. சிங்கிள் கிளாத்தாக இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ சிங்கிள் ஃபோல்ட் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னர் வந்து நம்ம ராக்கெட் நம்ம எப்படி நம்ம மடிப்போமோ அந்த மாதிரி வந்து நம்ம இப்படி மடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் இதை வந்து நான் இன்னொரு ஃபோல்ட் வந்து நல்லா ஷார்ப்பாக க்ராஸாக வந்து நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம உடனடியே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டேப் எடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வேஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ப்ளவுஸை வந்து நம்ம இப்படி ரெண்டாக மடிச்சிக்கணும். ரெண்டாக மடித்து நம்ம இந்த வேஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது வந்து ப்ளவுஸ் பீட் இது. ஸோ இந்த ப்ளவுஸ் பார்ட்டை வந்து நம்ம இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இந்த தையலெல்லாம் ஒன்று போல் வச்சு இப்படி நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தையலுக்கும் சேர்த்து நம்மளுக்கு இடம் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் 1.5 இன்ச்சு வந்து எக்ஸஸாக நான் வந்து வெளிப்பக்கமாக வச்சு ஸோ இதை நான் அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 11.5 இன்ச்சஸ் எனக்கு வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11.5 இன்ச்சஸை வந்து நம்ம அப்படியே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் நம்ம கிளாத்தில். ஸோ மெஷர்மெண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11.5 இன்ச்சஸ் வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிட்டோம். இது வந்து 11.5 இன்ச்சஸ்ஸு. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நைட்டியோட ஹைட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். அதாவது நைட்டியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நைட்டி வந்து நம்ம பின்பக்கமாக நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுலேருந்து ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சுக்கு ப்ளவுஸை வந்து நம்ம மேலே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக மேலே ப்ளேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம்னாக்கா ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ஒரு அடையாளத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் இருந்து நம்ம 1 இன்ச் வந்து நம்ம கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு தான் நம்ம ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணோம். ஏன்னாக்கா கீழே உள்ள அந்த ஸ்கர்ட்டும் மேலே உள்ள அந்த பார்ட் அந்த ப்ளவுஸ் பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு அம்ப்ரெல்லா குர்த்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் கீழே வந்து 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு மீதம் உள்ள ஹைட்டை வந்து நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுல் அம்ப்ரெல்லா
லாங் ஃப்ராக் வந்து உங்களுக்கு வேணும், அம்ப்ரெல்லாக்கு ஃப்ராக் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுல் ஹைட் வந்து உங்களை நைட்டியோட ஃபுல் ஹைட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அந்த லெகினோட அந்த கேதரிங் வந்து தெரியணும் அப்படின்றதுனால நான் 3 இன்ச் அளவு வந்து 3-4 இன்ச் அளவு நான் கம்மி பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மெஷர்மெண்ட்லேருந்து ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம், எவ்வளோ ஹைட் வருதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டோட்டலாக வந்து 38 இன்ச்சஸ் எனக்கு வருது. ஸோ இந்த 38 இன்ச்சஸ்லேருந்து நான் ஒரு 3 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். 3 இன்ச் கம்மி பண்ணுறப்ப நம்மளுக்கு 35 இன்ச்சஸ் தான் என்னுடைய கீழே இந்த ஸ்கர்ட்டோட ஹைட்டு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே எனக்கு இந்த ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35. ஓகே, 35 இன்ச்சஸ் எனக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 34 இதில் வந்து 35 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 35 இன்ச்சஸ் வந்து நம்ம எப்படி நம்ம மார்க் பண்ணணுன்னாக்கா, ஸோ ஒரு அடையாளத்துக்கு நம்ம இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன் ஒரு சென்டர் மார்க்கிங்லேருந்து. ஸோ ஒரு 2.5 இன்ச்சஸ்ஸு. ஸோ இந்த இன்ச்சஸை வந்து நம்ம இதோடு வச்சு நம்ம அப்படியே வந்து நம்ம சர்க்கிள் வந்து வரையக்கூடாது. ஸோ எல்லா கார்னர்லேயுமே வந்து அந்த இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு அடையாளப்படுத்தணும். எல்லா கார்னர் சைட்லேயுமே வந்து நம்மளுக்கு அடையாளப்படுத்திகிட்டே வரணும். ஸோ இன்ச் டேப்பை நீங்கள் இப்படியே வச்சு நீங்கள் கீழே மட்டும்தான் நீங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து உங்களுக்கு அந்த மார்க்கிங்லே தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டணும். மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்றது ஒரு லைட் சர்க்கிள் ஷேப்பில் நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கீழே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜாயிண்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஒரு சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மேலே உள்ள அந்த ஸ்கர்ட்டு, அதாவது மேலே உள்ள அந்த டாப்போடு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஸோ இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அம்ப்ரெல்லா டிசைன் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இது வந்து கிளாத்தில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேலே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரின்சஸ் கட் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 மீட்டர் கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே உள்ள அந்த பாட்டம் டாப்பை வந்து நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி நம்ம பிரின்சஸ் கட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் மீதம் உள்ள கிளாத்தில் வந்து கீழே வந்து நம்ம ஸ்கர்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேலே உள்ள அந்த பிரின்சஸ் கட் பார்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீழே உள்ள ஸ்கர்ட் வந்து நம்ம எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீதம் உள்ள கிளாத்தை வந்து நான் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு ஃபோல்டு வந்து நான் ஒரு கோன் ஷேப்புக்கு வந்து நான் மடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து மடிச்சிட்டேன் நான் ஆக்சுவலி. ஸோ என்னுடைய ட்ரைபாடோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் என்னுடைய ஃபோனை வந்து கையில் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வியூவில் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான்.
ஸோ மார்க்கும் நான் பண்ணிட்டேன். பேப்பர் கட்டிங்கில் நான் எப்படி மார்க் பண்ணணும், ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஹைட்டை வந்து நம்ம தள்ளி விட்டுக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம கீழே வந்து நம்ம அந்த 35 இன்ச்சஸை நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ மேலே வந்து 11.5 இன்ச்சஸை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கணும் கிளாத்து. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு 2 கிளாத்து மட்டும் ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதை மார்க் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 11.5 இன்ச்சஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே வந்து ரொம்ப டீப் கர்வ் இல்லாமல் லைட்டாக வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு கர்வ் வந்து நம்ம ரஃபாக மார்க் பண்ணி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி லைட்டாக கர்வ் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு அந்த வேஸ்ட் பகுதி வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 கிளாத்து வந்து நான் தேவைப்படுது. ஸோ ஒரு கிளாத்தை வந்து எடுத்து நான் அதை வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 2 கிளாத் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் அந்த ஸ்கர்ட்டோட கார்னரை வந்து நான் அந்த கிளாத் மேலே ஃபேஸ் பண்ணி நான் அந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து நான் கர்வ் ஷேப்பை வந்து நான் ட்ரா பண்ணிட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா அதோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ எல்லா ஸ்கர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அந்த துணியோட பண்ணை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சிறுசாக தான் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எது ரைட் சைடு எது ராங் சைடுன்றதை அந்த எக்ஸஸாக உள்ள கிளாத்தை வந்து நான் செட் பண்ணி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சைடில் உள்ள அந்த ஜாயிண்ட்டையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.